வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறிவு பட்டறை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சின்ன கான்செப்ட் சரிங்களா. காம்பவுண்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட். அந்த கான்செப்ட் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சியில் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சின்ன கான்செப்ட். யூஸ்வலாக என்ன ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r divided by 100 whole power n. இதை ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது இல்லாமல் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 10% இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5% கொடுத்தா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த ரெண்டை பேஸ் பண்ணி மட்டுமே சரிங்களா. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டோட இருக்கலாம் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு பிரின்சிபல் நான் ஒரு 5000 எடுத்துக்கிறேன். ஸோ ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% எடுத்துக்கிறேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணுவீங்க? ஸோ ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்போ 5000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. ஸோ 5%. ஸோ இருக்கிறது 5000. 5000ல் 1% 50. அப்போ 5% எவ்வளோ வரும்? 250. ஸோ 5250. இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் அதே 5%. ஸோ 5250 இருக்கு. இதில் 1% 52.5 சரிங்களா. அப்படியே பண்ண வேணாம். 10% 525. 10ல் பாதி தானே 5. அப்போ இதில் பாதி என்ன வரும்? 26 2.5. அப்போ என்ன வரும்? 5 2 11 1 5 5. ஸோ அப்போ 5512.5 ரூபாய் மொத்த அமௌண்ட் சரிங்களா. இதுல நீங்க 5000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. இப்படியெல்லாம் போடாம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 கொடுத்தாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த கொஸ்டின்ஸை. ஓகே, ஒண்ணுமே இல்லைங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கொடுத்துட்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ், அதாவது மொத்தம் நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10.25%. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 10.25% 2 வருஷத்துக்கு சரிங்களா. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துட்டாங்கன்னா அதே 2 வருஷத்துக்கு 21% நீங்க கண்டுபிடிக்கணும் அசல்ல. புரியுதுங்களா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 10.25 28%. இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10ல் என் 3 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா 33.1%. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ரிசல்ட்டை வச்சு நம்ம இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பண்ண போறோம் சரிங்களா. இதுக்கு ஏன் நீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகணும், அது இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ல வரும், தேவையில்லை. பட் அதை எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், டோன்ட் வரி ஓகேங்களா. இதெல்லாம் எங்க இருந்து சார் வந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, x + y + xy டிவைட் பை 100 இவ்வளவுதாங்க. இதுதான் காம்பவுண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. எளிமையா இருக்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதான் நான் 5 10 மட்டும் கொண்டு வந்திருக்கேன். நான் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகும், டைம் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதுல இப்போ நான் 5 எக்ஸுக்கு போல 5, அதாவது முதல் வருஷமும் 5, ரெண்டாவது வருஷமும் 5. ஸோ 5 × 5 25 டிவைட் பை 100. ஸோ அப்போ 10.25%. இதாங்க நான் இதுக்கும் பண்ணியிருக்கேன். 10 + 10 + 10 × 10 டிவைட் பை 100 21%. 3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இதை கொண்டு மறுபடியும் ஒரு எக்ஸா வச்சுக்கோங்க. y 10. ஸோ 21 × 10 210 டிவைட் பை 100. ஸோ மொத்தம் 33.1%. அவ்வளோதாங்க சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ண போகிறது வெறும் 10.25, 21%, 33.1%. இந்த 3 வேல்யூஸ் வச்சு ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது 2024 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். 5 வருட வட்டி விகிதத்தில் 7200க்கு 2 வட்டி கிடைக்கும், பட் கூட்டு வட்டி என்ன? கரெக்டுங்களா. என்ன பண்ணணும்? 5% கொடுத்துட்டீங்க 2 வருஷம். அப்போ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10.25%. அப்போ இந்த அசல்ல 10.25 கண்டுபிடிச்சா போதும். 10.25 டிவைட் பை 100 × 7200 ஃபுல்லா நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் 738 வரும். பட் இது எப்படிங்க மல்டிப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பாருங்களேன், 10.25 10ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 720 கிடைச்சிடும். இந்த 0.5 விட்டுருங்க, 10ஆல மல்டிப்ளை பண்ணா 720 கிடைச்சிடும்.
அப்ப 720க்கு மேல இருக்கணும், பட் கொஞ்சம் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா 0.25 இருக்குல்ல, அப்ப ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு 738, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு கொஸ்டின். கிளியருங்களா? ஆப்ஷனை பார்த்த உடனே நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் கிளியரா. புரியுதுங்களா? 10% 720, பட் 0.25 இருக்கு, அப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகணும் அர்த்தம். இவ்வளவுதான், லாஜிக் வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு பேப்பர் பண்ணி தேவையில்லை. இது முதல் கேள்வி. இது இரண்டாவது கேள்வி. ஆண்டுக்கு 5% என்ற கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் ரூபாய் 8000 நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த முதலீடு அடையும் பொழுது அலெக்ஸ் பெறும் தொகை என்ன? மொத்த அமௌண்ட் எவ்வளவு கேட்கிறாங்க பாத்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ 10.25% டிவைட் பை 100 into 8000. இதையும் அடிச்சிடலாம். இப்போ இங்க நான் பாயிண்ட்ல வச்சு போட இந்த கொஸ்டின் நான் மாட்டிக்குவேன். 10% என்ன வரும்? எனக்கு 800 ரூபாய் வரும். பட் 800க்கு மேல அப்படிங்கும் போது இங்க 820 இருக்கு, 840 இருக்கு. இங்க நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். அதே மாதிரி கொடுத்துருக்கிறது மொத்த தொகை, அதாவது 8000 ரூபாய் சேர்த்து வட்டியும் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்ப என்ன வரும்? நம்ம 10.25 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 8 40, 4 2 8 16 0, மிச்சம் 2 இங்க போட்டுடலாம். 4 8 8 ஒரு பாயிண்ட் தள்ளி வைங்க, 820 ரூபா. அப்ப அசல் 8000 ரூபா, வட்டி ஒரு 820 ரூபா, 8820 ரூபா அவங்களோட ஆன்சர். அவ்வளவுதான். மறுபடியும் சொல்லுங்க, ஆன்சர் பெர்சன்டேஜ் என்ன? 10.25%. கிளியர்? நெக்ஸ்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. கீ பாயிண்ட் என்ன? 10%. தற்போதைய மக்கள் தொகை 2620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் என்னன்னு கேட்கிறாங்க. 3 ஆண்டுகள் வந்துருக்குங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 3 வருஷம் கழிச்சு 33.1% ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் கழிச்சு 33.1% ஏறி இருக்குன்னு அர்த்தம். இதே 2 வருஷம்னா 21% ஏறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப 33.1 அப்படியே போட்டுடலாமா? கூடாது, 133.1% போடணும். ஏன்? இது வெறும் வட்டி மட்டும் இல்ல, இதுக்குள்ள அசலும் இருக்கு. அது மாதிரி கணக்குல வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது இப்போ 200 இருக்குன்னா அந்த 200 தான் 240 மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 240க்குள்ள இந்த 200 அசல் இருக்கு. புரியுதுங்களா? இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். 10%னா 33.1 தான் சார் யூஸ் பண்ணணும். ஏன் 133 யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து இந்த மொத்த தொகை இருக்கு. அப்ப நீங்க 133.1 போடணும். அப்ப 133.1 தான் 26,620. அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறது 100ன்னு வச்சுக்கணும். அவ்வளவுதான் கேள்வி. சரிங்களா? அப்ப 133 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 131 உங்களுக்கு 2662 கிடைக்கும். கரெக்டா? 1331 வச்சுக்கோங்களேன். 2 2 6 6 2 அதான் இங்க வந்திருக்கு. அப்ப இதையும் நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஒரு 0 ஆட் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ. அவ்வளோதான். கிளியரா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கீவேர்டு என்னன்னா 33.1, அடுத்து 133.1 ஏன் வந்துச்சுங்கிறது மட்டும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கூட்டு வட்டியில் 20,000க்கு 10% ஆண்டு வட்டிக்கு 27,600 கிடைக்க எத்தனை வருஷம் கேட்குறாங்க. நம்பர் ஞாபகம் இருக்கா? போன கொஸ்டின் பார்த்த அதே நம்பர். அப்ப என்ன அர்த்தம்? 20,000 இருக்கு, அது 26,620 மாறும். உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா அப்படி அடிச்சு விட்டீங்க நம்பர் அப்படின்னா இங்க 1000 கிடைக்கும், இங்க 1331 கிடைக்கும். இந்த 33.1 பார்த்தோன்னே முடிவு பண்ணிடணும் இது 10%னா 3 வருஷம் ஆகும் அப்படின்னு. ஒருவேளை 121 இருந்துச்சுன்னா 2 வருஷம் ஆகும். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? நான் இப்போ இருந்த ஷார்ட்கட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கிளியர்? இது நல்ல கொஸ்டின். உங்களுக்கு வேற மாதிரி போனாலும் பர்சன்டேஜ் வச்சு நீங்க போட்டு போயிடலாம். பர்சன்டேஜ் வச்சு நீங்க போடலாம். இது நம்ம சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10%, இது அசலு, இது மொத்த தொகை. லைட்டா அடிச்சு விட்டு பாத்தீங்கன்னா 1000 வரும், 1331 வரும். அப்ப இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் இது 10%னா இப்படி வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். இதே 21னா 2 வருஷம் ஆகும். நெக்ஸ்ட். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், அதே தான். அதே ரூபாய் 1000 ஆனது 10% எத்தனை ஆண்டுகள்ல 1331 ஆகும். இந்த கொஸ்டின் போன கொஸ்டின்ல எப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பரை கொடுத்துட்டு
அந்த நம்பர்ல இருந்து அடிச்சு நமக்கு இந்த 1000மும் இந்த 1331 வர்ற மாதிரி கொடுத்தாங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 1000, இங்க 1331 என்ன கிடைக்கும் நமக்கு? 3 years. அவ்வளவுதான். ஏன்னா 333.1 அவ்வளவுதான். ஓகேங்களா? இது 10 கியூப்னு மாறலாம், இது 11 கியூப்னு மாறலாம். அப்ப 3 years. புரியுங்களா? இதுதான் கீவேர்ட். இதுதான் கீவேர்ட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி 331. இதை மட்டும் கட் பண்றேன். அப்படியே ஒரு தொகை இருக்கு, 3 வருஷம் 10% 331. கட்டுங்களா? நம்ம கணக்கு பிரகாரம் 33.1 தான் இந்த 331. இந்த 331 எப்படி வந்துச்சு? 10%, 3 வருஷம் 33.1. கட்டுங்களா? எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்திற்கும் தனி வட்டி எவ்வளவு? இது கூட்டு வட்டி. தனி வட்டினா 3 × 10 30%. அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த புள்ளி ஓடிடும். இங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 300 கிடைக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு வெறும் சொல்லி கொடுத்தது 10.25 கீவேர்டு, 33.1 கீவேர்டு, 21 கீவேர்டு. இந்த 3% தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் 1.331 மடங்காகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் என்ன? இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.